சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ யூஎஸ்டி பார்த்துடலாம். சரியா? ஹீரோ யூஎஸ்டியில் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்டே எடுத்தோம் இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 1 ஹவரில் வந்து இது பார்த்துருப்பீங்க. லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு, லிக்விடிட்டி கிராப் பண்ணி இறங்கியிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருப்போம். இந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஏன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த இடத்துலயே ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்றதுக்கு மேலே வரும், கன்ஃபார்ம் வரும். இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்னா கீழே இறங்கும். அந்த இடம் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இடம். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இடத்துல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரேடுக்கு பிளேஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தோம். கரெக்டா? இப்போ இதை விடுங்க. இப்போ நான் அடுத்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் தெரியுதா? இந்த இடம் தெரியுதா? இங்க என்ன ஆகுது? ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? லிக்விடிட்டியை என்ன பண்ணிருக்கு? கிராப் பண்ணி தான் கீழே இறக்கிருக்கு மார்க்கெட். கரெக்டா? இப்ப இந்த கிராப் பண்ண லிக்விடிட்டி இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 30 மினிட்ஸ்ல போய் பார்ப்போம். 30 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்ன இருக்கு? மேல ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தான் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடம் தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா. இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது ரிவர்ஸ் ஆகும். நான் என்னோட பெண்டிங் ஆர்டர் வந்து நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன். ஓகேவா? நீங்களும் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. 1.19972 அந்த இடத்துல வந்து என்னோட பெண்டிங் ஆர்டர் இருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 21 பிப்பு. என்னோட டேக் ப்ராஃபிட் வந்து 361 பிப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? மார்க்கெட்டு கீழே மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லிக்விடிட்டி கிரியேட் பண்ணியிருக்கு. சடார்னு வந்து இவங்க ரீட்டைலர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு? ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கு. கரெக்டா? அப்போ வந்து இந்த இடத்துலயே வந்து பேங்க் வந்து லாஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி நான் இந்த இடத்த வந்து டார்கெட்டா வைக்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படி மார்க்கெட்னா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் ட்ரேடை. அப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, க்ளோஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஹீரோ யூஎஸ்டியில் நான் இதான் பார்க்குறேன். நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களா ஹீரோ யூஎஸ்டியில்? இதில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். செகண்ட் ட்ரேடு இன்னொன்று எடுத்தேன். ஆனால் அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிரேக் ஈவனில் அச்சீவ் ஆயிடுச்சு. எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? 15 மினிட்ஸில் வச்சா இன்னும் நல்லா தெரியும். ஓகேவா? தெரியுதா? கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு? ஈக்குவல் ஹை மேக் ஆகி மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. கரெக்டா? ஆனா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணல. தெரியுதா? மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. ஒரு ஈக்குவல் லோ மாதிரி தான் நடந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கு. அதனால நான் இதை கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் எடுத்தேன். ஆனா வந்து இறங்குச்சு, கொஞ்சமா இறங்குச்சு. இதான லாஸ்ட் புஷ்ஷு. இந்த இடம் தான் லாஸ்ட் புஷ். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் புஷ் பண்ணியிருக்கு மார்க்கெட்டை. அதனால இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா. இப்போ இந்த ஏரியாவில் தான் என்னோட செல் லிமிட் வச்சிருந்தேன். ட்ரிகர் ஆகி மார்க்கெட் கீழே போச்சு. நான் என்னோட ஸ்டாப் லாஸ் தூக்கி என்ட்ரி பாயிண்ட்ல வச்சேன். என்ட்ரி பாயிண்ட்ல ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு கிளீனான செட்டப் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஈக்குவல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? லிக்விடிட்டி இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னது? அந்த லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னது? பெரிய இம்பல்ஸ் மூவ் இருக்கணும். இம்பல்ஸ் மூவ்ல டிராப் ஆயிருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் என்னது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கணும். பிஎம்எஸ் சரி. ஓகேவா? பிரேக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது 4 நடந்திருந்தா அதான் கிளீனான செட்டப். இப்போ இதுல என்ன இருக்கு? மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு, இம்பல்ஸ் மூவ் இல்லை.
மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணல. ஓகேவா? இது வந்து கிளீனான செட்டப் கிடையாது. ஆனா ஒரு நல்ல செட்டப் தான். மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது செல்லுக்கு வந்து பிளேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். குறைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு நல்ல ட்ரேட். ஓகேவா? இப்போ நம்ம எது பார்க்குறோம்? இந்த லெவல். இந்த லிக்விடிட்டி மார்க்கெட் கிராப் ஆகி ஒரு இம்பல்ஸ் டிராப் நடந்திருக்கு. எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணிடுச்சு. அதனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து இந்த லெவல்ல வந்து என்னோட செல் லிமிட் இருக்கு. இந்த செல் லிமிட்ல இருந்து மார்க்கெட் டிராப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஏன் ஈரோ யூஎஸ்டில. ஓகேவா? ஈரோ எதுவும் டவுட் இருக்கா? ஈரோ யூஎஸ்டில எதுவும் இருக்கா ப்ரோ? கேளுங்க, அப்புறமேட்டு எதுவும் ஆகாது, யூஸ் ஆகாம போயிடும் ஈரோ யூஎஸ்டி. சரி, ஓகே. எதுவும் டவுட் இல்லையா உங்களுக்கு? இருக்குதா? யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. இல்ல ப்ரோ. சரி, இல்லை. ஓகே ஓகே, இல்லையா? ஈரோ கேடு ஒரு செட்டப் இருக்கு. ஈரோ கேட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல இருந்து டிராப் ஆகும் மார்க்கெட்டு மோஸ்ட்லி. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. லிக்விடிட்டி கிராப் ஆகி தான் ஒரு இம்பல்ஸ் டிராப் நடந்திருக்கு. சில மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரையும் பிரேக் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஆனா வந்து நான் இந்த ட்ரேட் எடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் டைம். ஓகேவா? மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல இது நடந்தனால நான் இந்த ட்ரேட் எடுக்கல. மார்க்கெட் மேபி இந்த இடம் வரைக்கும் வரலாம். ஆனா நான் எந்த இடத்த இப்ப பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவா வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கீழே ஒரு மூவ் நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு? ஒரு லிக்விடிட்டி நடந்து லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் அப் நடந்திருக்கு. ஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆகி அது மேல போயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து நான் வந்து இந்த இடம் தான் நான் இப்போ என் பை லிமிட்டை வச்சிருக்கேன். இந்த பை லிமிட் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன் நான். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ 4 பிப்பு ஸ்டாப் லாஸ். என்னோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 பிப்பு. ஓகேவா? நியர்லி 1:16 1:16 ரேஷியோ. ஓகேவா? இது 4 தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து இப்போ என் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவாக வச்சிருக்கேன். ஓகேவா? சிம்மி மியூட் பண்ணிக்கோ. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு? ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகி அவங்க லிக்விடிட்டி கிராப் பண்ணி ஒரு இம்பல்ஸ் மூவ் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஃபெல் ஆகி இந்த இடத்துல இருந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகி இந்த லிக்விடிட்டி வந்து கொஞ்சமா மேலே போயிட்டு திருப்பி இந்த லெவலுக்கு வரும். இந்த லெவலுக்கு வந்து அதுக்கு அடுத்து தான் ஏறும். ஓகேவா? இது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பை நடக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஒரு சூப்பரான செட்டப். ஈரோ கேட்ல எந்த லிமிட் அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1.54432. அதான் என்னோட பை லிமிட். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 4.6 பிப். என்னோட டார்கெட் வந்து 75.6 பிப்ஸ். ஓகேவா? ஈரோ கேட்ல. ப்ரோ அதுக்கு முன்னாடி இந்த செல் செட்டப் இருக்குல்ல அது ப்ரோ? ஆமா, அது நான் எடுக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் டைம். ஓகேவா? மார்க்கெட் க்ளோசிங் டைம். அதனால வந்து நான் எடுக்கல. அப்போ இந்த அது மட்டும் செட்டப்ல வந்து இல்லாம ரெண்டு இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்ஸ் இருக்கா? ஆமா ஆமா. ஆனா இது மேல பை செட்டப் வந்து கொஞ்சம் வந்து பாசிபிள் கம்மி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலேயும் ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? மேலேயும் வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்க ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி கூட லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு கூட கீழே வரலாம். ஓகேவா? ஆனா இந்த செட்டப் கொஞ்சம் கிளீனான செட்டப்பா இருக்கு. ஏன்னா லிக்விடிட்டி இதா இருக்கு, லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் மூவ் அப் நடந்திருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவுமே நடக்கல. கிளீனா நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி இருக்கா? எந்த லிக்விடிட்டியுமே இல்ல. ஓகேவா? எந்த லிக்விடிட்டியுமே இந்த இடத்துல இல்ல. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது மேல ஒரு லிக்விடிட்டி இருக்கு. அதனால என்ன ஆகும்? மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி கூட கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா பைக்கு செட்டப் கொஞ்சம் கிளீனா இருக்கு. ஓகேவா? ஈரோ கேட் பார்த்தாச்சு. ஈரோ நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா ரீட்டைலர் ஸ்டடி படி ஒண்ணு இருக்கு. ஈரோ நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா ஒரு கிளீனான டிசெண்டிங் சேனல். சரியா? ஒரு கிளீனான டிசெண்டிங் சேனல் இருக்கு.
அந்த டிசெண்டிங் சேனல் வந்து ஒரு ஜோன்லயே வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு தெரியும்ல என்ன நடக்கும் அப்படின்ட்டு. மார்க்கெட் பிரேக் ஆகும். பிரேக் ஆகி அந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளுக்கு வந்து ரீடெஸ்ட் இருக்குதான்னு பார்க்கணும். வித் ரிஜெக்ஷன் வித் எங்கல்ஃபிங் கேண்டில் இருந்தா மார்க்கெட்ல நம்ம பை பண்ணுவோம். ஓகேவா? நீ டவுட்ஸ் இதுல ஹீரோ நியூசிலாந்துல இதுக்கெல்லாம் எதுவும் டவுட்ஸ் வராது உங்களுக்கு. ஹீரோ நியூசிலாந்துக்கு ஹீரோ ஜேபிஐல ஒன்று சூப்பரான செட்டப் இருக்கு. ஹீரோ ஜேபிஐல கிளீனான ஒரு செட்டப் இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் செட்டப். ஹீரோ ஜேபிஐல பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கு? லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி என்ன இருக்கு? கிராப் பண்ணி மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் டிராப் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? இம்பல்ஸ் டிராப் நடந்திருக்கு. கீழே ஒரு லிக்விடிட்டி நடந்து கீழே இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி தான் என்ன இருக்கு? மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருக்கேன். என்னோட வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 4 பிப்பு, என்னோட டார்கெட் வந்து 61 பிப்ஸ். ஓகேவா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிபியா இருக்கும். அதுக்கடுத்து இந்த லெவல்ல வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும். அதை நான் சொல்றேன் எப்போ எடுக்கணும். ஹீரோ ஜேபிஐல இப்போதைக்கு செல் செட்டப் இருக்கு. கிளீனான ஒரு செல் செட்டப் இருக்கு. என்ன நடக்குது? ஒரு லிக்விடிட்டி நடந்திருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. இம்பல்ஸ் டவுன் நடந்திருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் கீழே ஒரு லிக்விடிட்டி நடந்து மார்க்கெட் வந்து கீழே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கு. யாரு இன்னும் வந்து ஆக்டிவேட் ஆகல. அப்படித்தானே ப்ரோ? இன்னும் நான் எடுக்கல, லிமிட் எடுத்து விட்டேன். ஏன்னா க்ளோசிங் டைம்ல மார்க்கெட் க்ளோசிங் டைம்னால மேல அந்த லிமிட் ரீச் பண்ணாதான் நம்ம செல் எடுக்கணும். ஆமா, லிமிட் டச் ஆகும்போது தான் செல் எடுக்கணும். என் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா இது. ஓகேவா? இந்த 2 ஏரியா தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா. இந்த 2 ஏரியால இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல தான் பேங்க் வந்து பண்ணிருக்காங்க, பை செல் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல தான் பை பண்ணிருக்காங்க, மேல தூக்கிருக்காங்க, செல் பண்ணிருக்காங்க, செல் நடந்திருக்கு. பை வந்து லாஸ்ல ஓடிட்டு இருக்கு, செல்லு வந்து ப்ராஃபிட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பையை ரெக்கவர் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க? மார்க்கெட்டை வந்து மேல புஷ் பண்ணி பை இடத்துக்கே கொண்டு வராங்க. செல்லு வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது. ஓகேவா? லிக்விடிட்டி எல்லாம் கீழே இறங்கிடுச்சுன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிரும். இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷன் கான்செப்ட். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சும்மா சொல்லிக்கிறேன். எதுக்கும் எல்லாம் அமைதியா இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. சரி, ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிளீனான ஒரு செட்டப். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஹீரோ ஜேபிஐல ஏயுடி யூஎஸ்டில ஒரு கிளீனான ரீட்டைலர் செட்டப் இருக்கு. ஏயுடி யூஎஸ்டில பாத்தீங்கன்னா மார்க்கெட் என்னோட ஒப்பீனியன் படி இந்த இடத்துல பிரேக் ஆகாதோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இந்த லெவலுக்கு போகுமோ அப்படின்னு நினைக்கிறேன். எந்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுதா? இந்த லெவல் வரைக்கும் அப்படியே போகுமோ அப்படின்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏயுடி யூஎஸ்டில. ஓகேவா? எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ வந்து செல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏயுடி யூஎஸ்டி ரொம்ப நாளாக வந்து செல்லு பை தான் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து செல்லுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து செல் பிடிச்சோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளோ லெவல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் என்ன பண்ணலாம்னா நம்மளோட டார்கெட் வைக்கணும். ஓகேவா? நான் எடுத்த ட்ரேட் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இல்லையான்னு தெரியலையே. இது என்ன நடக்குது? மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி நடந்திருக்கு. ஒரு லிக்விடிட்டி நடக்குது. இந்த லிக்விடிட்டி என்ன இருக்கு? மார்க்கெட்ல லிக்விடிட்டி அந்த கிராப் நடந்து ஒரு இம்பல்ஸ் டிராப் நடந்திருக்கு. கரெக்டா? ஒரு இம்பல்ஸ் டிராப் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகணும். சரியா? இந்த லெவல் தான் என்னோட செல் லிமிட் வச்சு இந்த லெவலு. மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு லிக்விடிட்டி நடக்குது. இந்த லிக்விடிட்டி நடந்து இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தான் என்ன இருக்கு? செல் பண்ணியிருக்கு. ஓகேவா? எதே மாதிரி இந்த இதுல பார்த்த மாதிரி ஹீரோ யூஎஸ்டில இதே செட்டப் தானே பார்த்தீங்க? அதே செட்டப், அதே இது என்ன நடக்குது? கீழே ஒரு லிக்விடிட்டி நடந்து அந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி தான் டவுன் ஆகுது. நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது. ஏயுடி யூஎஸ்டில இப்போ பாயிண்ட் பண்ற ஏரியா என்ன? மார்க்கெட் இந்த இடத்துல எல்லாம் பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த அளவு வரைக்கும் செல் போட்டு இந்த லெவல் வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஏயுடி யூஎஸ்டியில். ஏயுடி கேடு அவ்வளோ கிளியராக தான் இருக்கு. ஆனால் வந்து மேனிப்புலேட்டட் ஜோன் இது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை நடந்துச்சு. மார்க்கெட் வந்து இது பண்ணி கிராப் பண்ணி மார்க்கெட் வந்து அப்படியே கன்சாலிடேஷன்லேயே நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து மார்க்கெட் மேனிப்புலேட்டட் ஜோன் அப்படின்னா பேங்க் வந்து இந்த இடத்த வந்து ஒரு இடத்துல நிறைய நம்பர் ஆஃப் விக்கு இருந்து அந்த விக்கு எல்லாமே கிராப் பண்ணுது அப்படின்னா விக்குன்றதும் லிக்விடிட்டி தான். ஓகேவா? அந்த விக்கையும் வந்து கிராப் பண்ணுது அப்படின்னா அதான் மேனிப்புலேட்டட் ஜோன். இது என்னது? ஒரு ஈக்குவல் ஹை. இது வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா என்னவா இருக்கும்? ஒரு ஈக்குவல் ஹையா தான் இருக்கும். ஒரு டபுள் டாப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இந்த 2 கேண்டில் என்னவா இருக்கும்? ஒரு டபுள் டாப்பா தான் இருக்கும். இப்போ இந்த டபுள் டாப் வந்து என்ன இருக்கு? மார்க்கெட் வந்து என்ன இருக்கு? இந்த ஈக்குவல் ஹை மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிருக்கு. அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தான் மார்க்கெட் வந்து செல் ஆயிருக்கு. அதே மாதிரியே திருப்பி இந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி தான் லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தான் மார்க்கெட் வந்து செல் ஆகுது. இப்போ இந்த இருக்க லிக்விடிட்டி என்ன இருக்கு? மார்க்கெட்ல கிராப் பண்ணி தான் என்ன இருக்கு? செல் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இதுதான் மேனிப்புலேட்டட் ஜோன். இப்போ இந்த மேனிப்புலேட்டட் ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். அந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து செல்லுக்கு வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது செல்லுக்கு பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? செல்லுக்கு பிளேஸ் பண்ணி இந்த ரீட்டைலர் ஸ்டடியிலேயே ஒரு மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா ரிஸ்க் ரேஷியோ ரொம்ப அதிகமாக வரும். 16 பிப்பு ஸ்டாப் லாஸ் வருது. 58 பிப்பு வந்து டார்கெட் வருது. ஓகேவா? ஆனா இது வந்து இன்ஸ்டிடியூஷன் மேல லிக்விடிட்டி கிராப் பண்ண கூட கிராப் பண்ணிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன் படி இது செல் ஆகணும். ரீட்டைலர் படி செல் ஆகணும். ஓகேவா? ஓகே ஓகே. இது ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம செல்லுக்கு பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவல்லாம் வந்து அதிகமாக ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இதில் லிக்விடிட்டி ஏரியா. இந்த லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேங்க் அதையும் பண்ணுவாங்க. ஏயுடி நியூஸ் இதுதான் ஏயுடி கேடில். ஏயுடி நியூசிலாண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி நியூசிலாந்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான வியூ இல்லை. ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிடணும். அதிகமாக வந்து செல்லு தான் ஆகும்னு நினைக்கிறேன். செல்லு தான் மோஸ்ட்லி நடக்கும்னு நினைக்கிறேன். செல் சைடு தான் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஓவரால் வந்து வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. இந்த லெவலில் வந்து ஓவராக வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்டு. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட். இப்போ வந்து பைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதோட செல்லுக்கு ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபு அண்டு நிறைய ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு மெத்தட் கூட. ஓகேவா? எவ்வளோ இருக்குதோ அது அளவு வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. டிபி வந்து இந்த ஜோன் வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ஜோன் தெரியுதா? இந்த ஜோனுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஏஐடி நியூஸ்லாண்டோட ஃபோர்காஸ்ட். ஏஐடி நியூஸ்லாண்டில் இது ஒன்று தான் நான் பார்த்தேன். ஏஐடி சிஹெச்எஃப்லயும் சேம் ஆஸ் இட் இஸ் என்ன இங்க இருக்கோ அதே தான் அங்கேயும் இருக்கு. ஒரு சிமெட்ரிக் சேனல். ஓகேவா? ஒரு சிமெட்ரிக் சேனல் தான் அங்கே, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் தான் அங்கேயும் இருக்கு. இங்கே ஏஐடி சிஹெச்எஃப்லயும் இருக்கு. ஏயுடி வந்து கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கனால ஏயுடி வந்து செல் சைடு பிரேக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏஐடி செல் சைடு பிரேக் பண்ணுது அப்படின்னா செல் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அதனால கொஞ்சம் பார்த்து ஏஐடி சிஹெச்எஃப்ல ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏஐடி சிஹெச்எஃப் 1 hour டைம் ஃப்ரேம் பிரேக் ஆகும்போது செல் பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா? மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் மேலே வந்து இந்த ஜோன் ப்ளஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஏயுடி சிஹெச்எஃப்ல இதுதான் நடக்குது. ஏயுடி சிஹெச்எஃப். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடில் ஒரு 5 minute அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்ல நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிக்விடிட்டி இருக்குது. ஓகேவா? மார்க்கெட்டில் ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஒரு இம்பல்ஸ் ட்ராப் நடந்து லிக்விடிட்டியை கிராப் பண்ணியிருக்கு. அந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீட்டைலர் மைண்ட் செட் படி என்ன? இப்போ இதுதான் சப்போர்ட் லெவல். சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆயிடுச்சு.
ஏன் வந்து கீழே போகாம மேலே போகுது, இதுதான் அவங்க யோசிப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு வந்து இது கிராப் பண்ணணும், இது மேல் போகணும். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்கறது. இதையே நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு லிக்விடிட்டி இருக்கு மார்க்கெட்ல. ஒரு லிக்விடிட்டி இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல கிராப் பண்ணி தான் மார்க்கெட் என்ன இருக்கு, ரைஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடம் தான் மார்க்கெட்ல ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் யூஎஸ்டி கேடு கொஞ்சம் மேலே ஏறும். கொஞ்சம் மேலே ஏறி மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துல பாக்குறீங்களா நீங்க என்ன இருக்குது, இந்த இடத்துலயும் ஒரு லிக்விடிட்டி தான் நடக்குது. ஓகேவா? இந்த லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்து தான் மார்க்கெட் என்ன ஆகும், நல்லா ரைஸ் ஆகும். ஓகேவா? என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்து தான் மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு யூஎஸ்டி கேட்ல. ஓகேவா? யூஎஸ்டி கேட் ஏதாவது டவுட் இருக்கா யூஎஸ்டி கேட்ல? சரி இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. நியூசிலாந்து யூஎஸ்டில 5 மினிட்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட்டப் இருக்கு. ஆனா வந்து நான் அதை பார்க்கல. ஏன்னா வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அதனால வந்து இது எடுக்கல. நான் வந்து எதுல பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல ஒரு ரைசிங் வெஜ் இருக்கு. ஓகேவா? நான் இந்த இந்த பேர் வந்து நான் ஸ்கேல்பிங் யூஸ் பண்ற பேரு. ரொம்ப நாளா பை நடந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் வந்து ஒரு செல்லுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகேவா? உங்க இது போன வீக் ஃபோர்காஸ்ட்லயே சொல்லியிருந்தேன், பிரேக் பண்ணிச்சுன்னா செல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இது பிரேக் ஆகாம மேலே பை செல் மட்டுமே நடந்துட்டே இருக்கு. மார்க்கெட்ல வந்து ஒன்ஸ் இது பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இது 5 மினிட்ல வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். மார்க்கெட் வந்து எனக்கு வந்து 2 பிப் வந்து ஸ்டாப் வருது. ஒரு 17 பிப் வந்து டார்கெட் வருது. ஆனா வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அதனால வந்து நான் இதுக்காண்டி ஓபன் பண்ணி பார்க்கணுமா அப்படின்றதுனால அப்படியே விட்டுட்டேன். பார்க்கல. நியூசிலாந்து யூஎஸ்டி பார்க்கல. நியூசிலாந்து யூஎஸ்டி ஆனால் நல்ல செட்டப் தான் இருக்கும். யூஎஸ்டி ஜேபிஐல ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கு. யூஎஸ்டி ஜேபிஐ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி மேக் ஆகி அந்த இம்பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த இம்பேலன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி இந்த லெவலுக்கு வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்கோட லெவல் தான் இந்த லெவல். ஓகேவா? இங்க என்ன இருக்கு, மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஹை நடந்திருக்கு. அதாவது லிக்விடிட்டி மேக் ஆகி அந்த லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டவுன் பண்ணிருக்கு. ஓகேவா? எல்லா ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணி. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ வந்து மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லெவல் வைக்கும்போது என்னோட செல் லிமிட் வந்து இங்க இருக்கு. என்னோட செல் லிமிட் எங்க இருக்கு, 104.688. இதான் வந்து என்னோட செல் லிமிட். இந்த லெவல்ல இருந்து ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. யூஎஸ்டி ஜேபிஐ. ஓகேவா? யூஎஸ்டி ஜேபிஐல இதே மாதிரி யூஎஸ்டி சிஹெச்எஃப் அதே மாதிரியே தான். ஆனா வந்து இது என்னோட ஃபேவரட் பேர் இல்லை. ஓகேவா? யூஎஸ்டி சிஹெச்எஃப். ஆனா ரீட்டைல ஸ்டடி படி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப். என்ன, இந்த இடத்துலயே மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இந்த லெவல்ல ஒன்ஸ் இந்த ஜோன் பிளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகும்போது பை பண்ணும். அவ்வளவுதான், வேற பெரிய விஷயமே கிடையாது. இன் கேஸ் வந்து இப்பயே வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா கூட மார்க்கெட்ல ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. யூஎஸ்டி சிஹெச்எஃப்ல யூஎஸ்டி ஜிபிபி யூஎஸ்டிலையும் வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது குரூப்ல போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த செட்டப், இந்த ட்ரேடு என்ன இருக்கு, ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆகி லிக்விடிட்டி கிராப் ஆகி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா இது. மார்க்கெட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்லையே மார்க்கெட் மூவ் ஆகி இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. கரெக்டா தெரியுதா? கிளியரா தெரியுதா? ஒரு கிளியரான ஒரு செட்டப். கிளியரா யூரோ யூஎஸ்டில என்ன நடக்குதோ ஆஸ் இட் இஸ் ஜிபிபி யூஎஸ்டில சேம் ஆஸ் இட் இஸ் நடக்கும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெவல் தெரியுதா, இந்த லெவல்லே ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்ல. இந்த லிக்விடிட்டி பெருசா கிரியேட் ஆயிடுற மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. இன்கேஸ் வந்து இதுல 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதையே நீங்க
3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னா இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி கிராப் இந்த ஏரியால இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? என்ன அப்படின்னு இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. இந்த லெவல்ல பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த லெவல்ல பாருங்க மார்க்கெட் என்ன இருக்கு, ஒரு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. இந்த லெவல்ல வந்து ஒரு லிக்விடிட்டி கிரியேட் ஆயிருக்கு. லிக்விடிட்டி கிராப் ஆகி தான் என்ன இருக்கு, மார்க்கெட் வந்து ஃபெல் ஆயிருக்கு, ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லிக்விடிட்டி ஐயோ 10 நிமிஷம் தான் இருக்கா ஜூம்க்கு. ஓகே, லிக்விடிட்டி கிராப் ஆகி தான் ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகலாம். இல்ல அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல இருக்க லிக்விடிட்டி தெரியுதா, இந்த மேல இருக்க லிக்விடிட்டியில இருந்து இந்த லிக்விடிட்டியில கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபெல் ஆகலாம். அதுதான் நான் பாக்குறேன். இது ரெண்டத்தையும் நான் பார்க்கல. இது ரெண்டு கிடைச்சாலும் நான் எடுக்க மாட்டேன். இந்த லெவல் மட்டும் தான் எடுப்பேன். இந்த லிக்விடிட்டியா எப்போ மார்க்கெட் வந்து கிராப் பண்ணுதோ அந்த லெவல்ல தான் நான் வந்து செல் எடுப்பேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஆர்டர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் இருக்கு. ஓகேவா? இந்த லெவல் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதான் ஓப்பனிங் கேண்டில். இது என்னது, இதான் ஓப்பனிங் கேண்டில். இந்த ஓப்பனிங் கேண்டில் இருந்து தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகும். அதான ஒரு ஐதீகம். இந்த லெவல்ல தான் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரியே இந்த லெவல்ல லிக்விடிட்டியும் இருக்கு. இந்த லிக்விடிட்டியை எப்போ மார்க்கெட் கிராப் பண்ணுதோ அந்த லெவல்ல இருந்து நான் செல் பிளேஸ் பண்ணுவேன். ஓகேவா? ப்ரோ ஃபர்ஸ்ட் 2 லெவல் சொன்னீங்களா, அது வந்து நம்ம ரீட்டைலர் கான்செப்ட் தானே, அந்த பிரைஸ் நார்மல் பிரைஸ் செக்ஷன் தானே? ஆமா, ஆனா வந்து செகண்ட் ஒன் வந்து இன்ஸ்டிடியூஷன் தான். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் என்னது, இது பாக்குறீங்களா லிக்விடிட்டி, அந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தானே கீழே இறக்கிருக்கானுங்க. இம்பல்ஸ் டிராப், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இது நான் 2 ட்ரேடுமே நான் எடுக்க மாட்டேன். இந்த லெவல் பட் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஓகேவா? ஜிபிபி யூஎஸ்டில எனக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. அதனால மொத்தத்தையும் சொல்லிடுறேன். நியூசிலாந்து கேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜோன் பிளஸ் ட்ரெண்ட் லைன் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஒரு ஒரு ஜோன் பிளஸ் ட்ரெண்ட் லைன் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் டச் ஆகும்போது பை பிளேஸ் பண்ணலாம் வித் கன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது இந்த லெவல்ஸ்ல வந்து பை பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும். ஓகேவா? யூஎஸ்டி நியூசிலாந்து கேட்ல ஒரு நல்ல ஒரு செட்டப் தான் இது. ஓகேவா? எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் எதுவுமே கிடையாது. இருந்துச்சு நான் பார்த்தேன். ஆனா வந்து அது வந்து ஒரு கிளீனான ஒரு செட்டப் இல்லை. அதனால வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிறது தான் பாசிபிள். இந்த ட்ரெண்ட் பிளஸ் ஜோன் லெவல்ல மார்க்கெட் ரைஸ் ஆகிறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு நியூசிலாந்து கேட்ல. கேட் ஜேபிஒய் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு லெவல். இதுல உங்களுக்கு தெரியுதா இங்க என்ன நடக்குது, மார்க்கெட்ல ஒரு லிக்விடிட்டி நடக்குது. மார்க்கெட் அந்த லிக்விடிட்டி என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்ஸ் டிராப் நடக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. கரெக்டா? இந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி தெரியுதா, இந்த மார்க்கெட்ல இங்க ஒரு மார்க்கெட் கொஞ்சமா ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி வந்து இந்த லெவலுக்கு வந்து இப்போ இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா இது லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்றதுக்கு மேல வரும். இங்க லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து 100% வந்து செல் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு செட்டப் கேட் ஜேபிஒய்ல ஒரு நல்ல ஒரு செட்டப். இது நீங்க 1 hourல பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும். ஓகேவா? என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 3.8 பிப்ஸ் அண்ட் டார்கெட் வந்து 60 பிப்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இது ஒரு லிக்விடிட்டி இதுவும் கிராப் பண்ணி தான் மேலே ஏறிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த லெவல்லையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த லெவல் தெரியுதா, லாஸ்ட் புஷ், இந்த லெவல்லையும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இதுதான் லாஸ்ட் புஷ். கரெக்டா? லாஸ்ட் புஷ் டு டவுன். இதனால வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த லெவல்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த லெவல்லே வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் இது இருக்கு. புரோக்கர் அதே மாதிரியே புரோக்கர்ல கொஞ்சம் தில்லாலங்கடித்தனம் பண்ணுவானுங்க. அதனால வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 6 பிப்பு 7 பிப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஏன்னா வந்து கம்மியா இருக்குதுன்னா ஸ்ப்ரெட்லயே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிற மாதிரி வச்சிருப்பானுங்க. ஓகேவா? அப்போ கேட் ஜேபிஐல இதுதான். கேட் சிஹெச்எஃப். ஐயோ இன்னும் 3 பேர் இருக்கே, 5 நிமிஷத்துல சொல்ல முடியுமா? ஐயோ கேட் சிஹெச்எஃப்லயும் சேம் செட்டப்பு. அப்படியே என்ன நடந்திருக்கு அப்படின்றத கிளியர் கட்டா பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் பை பண்ணேன், பைல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஓகேவா? எதனால பை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி இருக்கு, லிக்விடிட்டி கிராப் பை தான் மேலே போயிருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுச்சு. இந்த லெவல் தான் இப்போ மணி லெவலு. இந்த லெவலில் இங்கே டச் ஆகும்போது இங்கே என் பை லிமிட் வச்சுருந்தேன். இந்த லெவலில் வந்து எனக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேவா? இதெல்லாம் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ வந்து நான் எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, செல் லிமிட் இங்கே வச்சிருக்கேன். ஏதாவது வந்து 0.70170 அதில் தான் என்னோட செல் லிமிட் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹை இருக்கு, ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, லிக்விடிட்டி கிராப் ஆகி தான் கீழே இறங்கியிருக்கு. ஒன்று இதுல இருந்து செல் ஆகலாம், இல்லை அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து செல் ஆகலாம். ஓகேவா? இது ரெண்டுமே. ஆனால் நான் என்னோட செல் லிமிட் இது மட்டும்தான். இதுல இருந்து செல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து 7.6 பிப்ஸ், டார்கெட் வந்து 60 பிப்ஸ். ஓகேவா? ப்ரோ நியர்லி அதுக்கு முன்னாடி ஒரு 1:8. பை செட்டப் இருக்குல்ல ப்ரோ? இது அதான் இந்த இதில் பை பண்ணிட்டேனே நான். பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து செல்லு தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். செல்லுக்கு தான் ஆகும் மோஸ்ட்லி. கேட் சிஹெச்எஃப். ஓகேவா? கேட் சிஹெச்எஃப் இன்னும் 4 செட்டப் 4 இருக்கு. நியூசிலாந்து ஜேபிஒய். நியூசிலாந்து ஜேபிஒய் ஐயோ சாரி. ஏன்னா வந்து நான் இது செல்லு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன் இந்த இது சொல்றதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி இருக்கா? இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தான் என்ன ஆயிருக்கு, ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த லெவலில் தான் நம்மளோட வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏரியா. ஓகேவா? இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இதை நான் சொல்லணும்னு இருந்தேன், மறந்துட்டேன். இந்த லெவல் பார்த்தேன், உங்களுக்கு சொல்லணும்னு வந்து போயிட்டேன். ஓகேவா? சரி ஓகே. நிறைய கிடைக்கும். இதுவே நிறைய செட்டப் இருக்கு இந்த வீக்கே. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்கு, இம்பேலன்ஸ் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு, மேல லிக்விடிட்டி இருக்கு. இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி இந்த இம்பேலன்ஸ்ல டச் ஆகி பை ஆகும். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நியூசிலாந்து ஜேபிஒய் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிபி நியூசிலாந்துலயும் ஒரு நல்ல செட்டப், ஒரு சூப்பரான செட்டப் இருக்கு. 2 லெவல்லையுமே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னோட லெவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லெவல். இது வந்து லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகி கிராப் பண்ணி பெருசா ஃபால் ஆயிருக்கு. ரைட்டா? கரெக்டா? இந்த லெவல்ல வரும்போது மார்க்கெட்ல நான் வந்து பை பண்ணுவேன். ஓகேவா? இந்த லெவலில் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், செல் பண்ணுவேன். அதே மாதிரியே இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே ஈக்குவல் ஹை நடந்திருக்கு, லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, லிக்விடிட்டி கிராப் பண்ணி மார்க்கெட் வந்து இம்பல்ஸ் ட்ராப் நடந்திருக்கு. மார்க்கெட் இந்த லெவலில் வரும்போது மார்க்கெட் செல் பண்ணுவேன். ஓகேவா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கூட நடக்கலாம், இல்லை ரெண்டுமே நடக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுமே நான் ட்ரேட் எடுப்பேன், ரெண்டுமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போவேன். ஓகேவா? 1:3 ரேஷியோ 1, 1:7 ரேஷியோ 1 ஜிபிபி நியூசிலாந்தில். ஓகேவா? ஜிபிபி நியூசிலாந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிபி சிஹெச்எஃப். ஐயோ ஆமா இதையும் சரி ரைட். ஜிபிபி சிஹெச்எஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலில் லிக்விடிட்டி இருந்துச்சு. நான் செல் எடுத்ததை மட்டும் சொல்லிடுறேன். ஜிபிபி சிஹெச்எஃப்ல இந்த லெவலில் வந்து நான் வந்து ஒரு லிக்விடிட்டி இருக்கு, லிக்விடிட்டி கிராப் ஆகி கீழே இறங்கியிருக்கு, ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. மார்க்கெட் இந்த லெவலில் வந்து திருப்பி வந்து என்ன ஆயிருக்கு, ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, லிக்விடிட்டி இது பண்ணி கிராப் பண்ணி கீழே இறங்குச்சு. திருப்பி இந்த லெவல்லே வந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவல். ஓகேவா? இதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணி தான் மார்க்கெட் என்ன ஆகுது, மேலே ஏறிட்டு இருக்கு. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ஈக்குவல் லோ நடந்துச்சுன்னா இது வந்து நடக்கும், இல்லை அப்படின்னா நடக்காது. ஓகேவா? ஏன்னா இந்த லிக்விடிட்டி வந்து பெரிய லிக்விடிட்டி கிடையாது, இந்த மாதிரி ஒரு பெரிய லிக்விடிட்டி கிடையாது. ஓகேவா? அதனால வந்து இங்க ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன், ஒரு ஈக்குவல் லோ ஃபார்மேஷன் நடந்தாதான் இது வந்து நான் ட்ரேட் எடுப்பேன், இல்லாட்டினா நான் எடுக்க மாட்டேன். ஓகேவா? ஜிபிபி சிஹெச்எஃப்ல ஜிபிபிசி இன்னும் ஒரே ஒரு பேர் தான், நியூசிலாந்து சிஹெச்எஃப். இதுல எதுவும் இல்லை, இது நான் எடுத்த ட்ரேடு தான், அவ்வளவுதான். சரி ஓகே.
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இதுதான் நான் எடுத்த ட்ரேடு. அடுத்த வீக்குரிய ஃபோர்காஸ்ட். நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்க ஞாபகப்படுத்தினாலும் ஞாபகப்படுத்துங்க. குரூப்ல சொல்லுங்க. எடுக்கும்போது சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு சார்ட் பார்த்தாலும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. இந்த டவுட் இருக்கா? 1 மினிட் தான் இருக்கு. ஜூம்ல 1 மினிட் தான் 1 மினிட் தான் இருக்கு. ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. பாய் எல்லாருக்கும். ஏதாச்சும் எடுக்கணும், ஏதாவது டவுட்டு அப்படின்னா கேளுங்க, குரூப்ல கேளுங்க. ஏதாச்சும் இல்லாட்டி ஓகே, ரைட். ஓகே, பை.